அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கதையை வாசிக்க போகிறது உங்கள் மலர். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நடுத்தரமான கூட்டு குடும்பத்தில் வளர்ந்த பெண் தான் யாழினி, நம்ம ஹீரோயின். நன்றாக படித்த பெண், அழகான பெண். அவளுக்கு ஒரு தங்கை இருக்கிறாள், சித்தி சித்தப்பாவின் மகள். யாழினி படித்து முடித்தவுடன் ஒரு பெரிய கம்பெனியில் வேலைக்கு சேர்றாங்க. தங்கை கவி சுமாராகவே படித்ததால் அவள் அதிகம் படிக்கவில்லை, அதனால் வீட்டில் இருந்தாள். யாழினிக்கும் கவிக்கும் 1 வயதுதான் வித்தியாசம். யாழினியின் அப்பாவும் கவியின் அப்பாவும் வேறு வேறு இடத்தில் வேலை செய்கிறார்கள். யாழினியின் அப்பாவிற்கு வருமானம் அதிகம். யாழினியின் சித்தியும் கவியும் பொறாமை மற்றும் பேராசை பிடித்தவர்கள். யாழினி மிகவும் அழகானவள். அவள் திறமைக்கு ஏற்ற மாதிரி அவளுக்கு வேலையில் வருமானமும் அதிகமாகவே கிடைச்சது. சரிங்க. திடீரென்று யாழினியின் அப்பாவும் அம்மாவும் ஒரு கார் விபத்தில் இறந்து விட்டார்கள். இந்த இழப்பை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சித்தப்பாவின் ஆறுதலான பேச்சு மற்றும் கவனிப்பால் கொஞ்சம் ஆறுதல் அடைந்தால். அந்த சமயத்தில்தான் சித்தி சுயநலமாக ஒரு முடிவு எடுத்தாள். யாழினியை மீண்டும் வேலைக்கு போமா, அப்போதுதான் நீ அந்த கவலையிலிருந்து மீண்டும் வர முடியும் என்று கூறி வேலைக்கு அனுப்பினாள். யாழினியின் வருமானத்தில் சித்தியும் கவியும் ஆடம்பரமான வாழ்க்கை வாழத் தொடங்கினார்கள். சித்தப்பா யாழினிக்கு பார்க்கும் வரன்களையெல்லாம் தட்டி கழித்தே வந்தார்கள், சித்தியும் கவியும். யாழினி வேலை பார்க்கும் இடத்தில் முதலாளியின் மகன் ஃபாரினில் இருந்து வருகிறான் என்று ஆபீஸில் ஒரே பரபரப்பாக இருந்தது. 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே அவன் இங்கு வருவான். அவன் பெயர் ராகவ். இம்முறை அவன் ஊருக்கு வரும்போது திருமணம் முடித்து வைக்க வேண்டும் என்பதில் அவனது பெற்றோர்கள் உறுதியாக இருந்தனர். யாழினி வேலைக்கு சேர்ந்து சில மாதங்கள் மட்டுமே ஆனதால் அவள் முதல் முறையாக பார்க்க போகிறாள். அவள் எப்போதும் போலவே அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார். ஆனால் மற்ற பெண்கள் ராகவை பார்ப்பதற்கு நல்ல மேக்கப் போட்டு மாடர்ன் உரையில் வரவேற்பதற்காக வந்திருந்தனர். யாழினி அழகான அவள் நிறத்திற்கு ஏற்றாற்போல் பச்சை நிறம் மற்றும் பிங்க் நிற சேலை அணிந்திருந்தாள். அவன் வந்ததும் அவன் பார்வை யாழினியின் மீது பதிந்தது. மற்ற பெண்களையும் பார்த்துவிட்டு ஒரு முறை அவளை பார்த்துவிட்டு அந்த இடத்தை விட்டு அவன் அறைக்கு சென்று அவன் வேலையை பார்க்க ஆரம்பித்தான். அவள் இருந்த சூழ்நிலையில் அவன் அவளை பார்த்ததை கூட அவள் கவனிக்கவில்லை. அவன் பிஏவை அழைத்து ஆபீஸில் நடக்கும் ப்ராஜெக்ட் வேலைகளை அனைத்தையும் கேட்டு தெரிந்து கொண்டான். பிறகு புதிதாக வேலைக்கு சேர்ந்தவர் மற்றும் அவர்களின் வேலை பார்க்க திறனையும் கேட்டுக்கொண்டு இருந்தான். அப்போதுதான் பிஏ யாழினியை பற்றி கூறினார். அவளின் வேலை பார்க்கும் திறனை மற்றும் அவளின் தாய் தந்தையை பற்றியும் கூறினார். அவள் இருந்த சூழ்நிலையில் அவன் பார்க்கும் பார்வையை யாழினி கவனிக்கவில்லை. ராகவ் அவளிடம் பேசும் ஆர்வத்தில் தினமும் அவளை அழைத்து ஆபீஸ் வேலையை பற்றி பேச ஆரம்பித்தான். வீட்டில் சித்தப்பாவின் ஏற்பாட்டில் யாழினியை பெண் பார்க்க வந்திருந்தனர். அந்த வரன் நல்ல வரன். யாழினிக்கு இந்த வரன் கிடைத்தால் அவள் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருக்கும். மாப்பிள்ளை வீட்டார் அனைவருக்கும் யாழினியை மிகவும் பிடித்திருந்தது. மாப்பிள்ளை வீட்டார் யாழினியின் ஜாதகம் கொடுங்கள், நாங்கள் பொருத்தம் பார்த்துவிட்டு முடிவு சொல்கிறோம் என்று கூறிவிட்டு சென்றனர். சித்தி யாழினியின் பொய்யான ஜாதகத்தை மாப்பிள்ளை வீட்டாரிடம் கொடுத்து அனுப்பினார். அதில் யாழினியின் முதல் கணவர் இருந்து விடுவார் என்பது போல் உள்ள ஜாதகத்தை கொடுத்து அனுப்பியிருந்தார். அதனால் மாப்பிள்ளை வீட்டார் பொருத்தம் சரியில்லை என்று கூறிவிட்டனர். இதனிடையில் ஆபீஸ்க்கு வந்த ராகவ் யாழினியின் இடத்தில் அவள் இல்லாததை கண்டு தேட ஆரம்பித்தான். இன்னைக்கு ஏன் யாழினி வரவில்லை என்று பிஏவிடம் கேட்டான். இன்று லீவ் சொல்லியிருக்காங்க சார், அவங்கள பெண் பார்க்க வர்றாங்களாம் என்று கூறினான். வாட்? அவன் மிகுந்த கோபம் கொண்டு இனி கேட்காமல் யாருக்கும் லீவ் கொடுக்கக்கூடாது என்று கூறி அனுப்பினான். பின் அவனும் ஓகே சார் என்று சொல்லிவிட்டு அவ்விடத்தை விட்டு நகர்ந்தான். ஆனால் அவளை விட்டு கொடுக்க முடியவில்லை. மீண்டும் பிஏவை அழைத்து என்னை நாளை யாழினி வந்தவுடன் என்னை பார்த்துவிட்டுத்தான் அனுப்ப வேண்டும் என்று கண்டிப்பாக கூறிவிட்டான். இதற்கிடையில் யாழினியின் வீட்டில் சித்தி உனக்கு இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது யாழினி என்று கூறி கண்ணீர் விட்டு அழுவதைப் போல் பாசாங்கு செய்து ஏமாற்றி கொண்டிருந்தாள். இப்படி நடக்கும்னு நானும் எதிர்பார்க்கவில்லை என்று யாழினி கூறிவிட்டு உன் தங்கைக்கு எப்பொழுதுதான் திருமணம் செய்வேன் என்று கூறி மீண்டும் ஒப்பாரி வைத்து அழுக ஆரம்பித்தாள். சித்தி அழாதீங்க சித்தி, எனக்கு திருமணமே வேண்டாம், முதலில் தங்கைக்கு மாப்பிள்ளை பாருங்கள் ப்ளீஸ் சித்தி, எனக்காக நீங்களும் சித்தப்பாவும் இருக்கீங்க, அது போதும் சித்தி என்று கூறிவிட்டாள். இதற்காகத்தான் அவள் சித்தி காத்து கொண்டிருந்தாள். 2 நாட்கள் கழித்து வேலைக்கு வந்தாள். அவள் வந்தவுடன் எம்பியை பார்த்துவிட்டுத்தான் உங்களை வேலை பார்க்க சொன்னார் என்று பிஏ கூறியவுடன் யாழினிக்கு ஒன்றும் புரியவில்லை. அவன் வரும் வரை அவள் காத்திருந்தாள். அன்று அவன் ஆபீஸ்க்கு லேட்டாக தான் வந்தான். அவனை பார்த்ததும் அவன் முகத்தில் அவ்வளவு சந்தோஷம். அதை அவன் காட்டிக்கொள்ளாமல் அவளை பார்த்து என் கேபினுக்குள் வா என்று கூறிவிட்டு சென்றான். அவன் சென்றதும் அவன் இருக்கும் அறைக்கு சென்றாள். மே கமிங் சார் என்றாள். அவன் உடனே வாங்க மேடம், உங்களுக்கு 1 நாள் லீவ் கேட்டால் 2 நாள் என்று அர்த்தமா என்று மிகவும் கோபத்துடன் கேட்டான். இதற்கிடையில் சிறிது நேரத்திற்கு யாரையும் என் ரூமிற்குள் அனுமதிக்க கூடாது என்று கட்டளையிட்டான். இல்லை சார், வீட்டில் என்று ஆரம்பித்தாள். மேடம்க்கு மாப்பிள்ளை பார்த்தாச்சோ, எப்ப கல்யாணம் என்று லக்கலாக கேட்டான். இதுவரை அவன் இப்படி பேசி பார்த்ததே இல்லை யாழினி.
சிறிது நேரம் அவ்விடத்தில் அமைதி நிலவியது. அவனது பேச்சு அவளுக்கு புரியவில்லை. அவன் பார்க்கும் காதல் பார்வையை அவனால் மேற்கொண்டு பார்க்க முடியவில்லை. அப்பொழுதுதான் அவள் உணர ஆரம்பித்தாள். சார் என்ன என்று பேச ஆரம்பித்தாள். சடனாக அவன் இருக்கையிலிருந்து எழுந்து வந்து அவள் அருகில் நின்று, உனக்கு என்னை பிடிக்குமா இல்லையா என்று கேட்டான். உங்ககிட்ட ஓப்பனாக கேட்குறேன்னு எனக்கு சொல்லுங்க என்று. சார், இந்த கேள்விக்கு என்னிடம் பதில் இல்லை என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பித்தாள். அவளை தடுத்து நிறுத்த வேறு வழி இல்லாமல் அவள் சேலை முந்தானியை பிடித்து இழுத்ததில் சாரி பின் அவிழ்த்து சாரி அவள் மார்பை விட்டு விலகியது. அப்படியே அவ்விடத்தில் சேரியை பிடித்து மறைத்து கொண்டு உட்கார்ந்து அழுக ஆரம்பித்து விட்டாள். அவனின் கம்பீரமான தோற்றம் மற்றும் பேச்சில் பயந்து போய் இருந்தாள் யாழினி. மீண்டும் அவள் அருகில் சென்றவன், சாரி யாழினி என்று கூறியவன் அவள் நெற்றியில் சட்டென்று முத்தமிட்டு, ஐ லவ் யூ யாழினி என்று கூறினான். அவன் கொடுத்த முத்தத்தில் தன் நிலை மறந்து அழுகை நின்றது. உன்னிடம் எப்படி என் காதலை கூற என்று எனக்கு தெரியவில்லை. என்னை மன்னித்துவிடு என்று கூறினான். யோசித்து நல்ல முடிவு சொல் என்று கூறிவிட்டு, சரி செய்து கொள் என்றவனை பார்த்து முறைத்தாள். சாரி நான் திரும்பிக் கொள்கிறேன். அவள் சரி செய்த பின் 2 காஃபி ஆர்டர் செய்தான். ஃப்ரெஷ் ஆகிட்டு வேலையை சென்று பாரு என்று கூறினான். அவள் அமைதியாக இருந்ததால் காஃபி வந்ததும் காஃபியை குடித்து கொண்டே, சாரி யாழினி, ப்ளீஸ், எனக்கு சாரியில் உன்தான் உன்னை மிகவும் பிடிக்கும். இன்று தெரியாமல் நடந்த நிகழ்வுக்கு என்னை மன்னித்து விடு. ப்ளீஸ் யாழினி என்று கூறினான். உன் பதிலுக்காக நான் காத்திருப்பேன் யாழினி. நாளை காஃபி ஷாப்பில் மீட் பண்ணணும் நான் உன்னை. ஓகே அப்படி என்று கூறினான். அவள் வேற எதுவும் பேசாமல் எனக்கு இன்று லீவ் வேணும் என்று கேட்டாள். ஓகே, நல்லா யோசிச்சு ஒரு முடிவு சொல்லுமா என்று அனுப்பிவிட்டான். பாதியிலேயே ஆபீஸிலிருந்து யாழினி வந்ததால், சித்தி என்னம்மா என்று பதறிப்போய், வேலையில் எதுவும் பிரச்சனையா என்று கேட்டாள். இல்லை சித்தி, தலைவலிக்குது, அதனால் லீவு கேட்டு வந்துட்டேன் என்றாள். நாளைக்கு வேலைக்கு போயிடுவேலம்மா என்றாள். ஆமா சித்தி என்று கூறிவிட்டு அவள் அறைக்கு சென்று தன்னுடைய ஜாதகத்தில் உள்ளதை பற்றி யோசித்துக் கொண்டு ராகவ பேசியதையும் யோசித்துக் கொண்டிருந்தாள். இங்கு ராகவ வீட்டில் மிகவும் சந்தோஷமாக இருந்தான். யாழினியிடம் தன் மனதில் உள்ளதை சொல்லி கூறிவிட்டோம் என்று. ராகவ், இன்னைக்கு நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க, எங்களுக்கு கொஞ்சம் சொல்லேன், நாங்களும் சந்தோஷப்படுவோம்லப்பா. என்ன சொல்றான் நம்ம பையன்? கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டானா? வயசு ஏறிக்கொண்டே போகுது. அம்மா அப்பா, எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு. நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு தான். நடுத்தரமான குடும்பத்தில் பிறந்தவள், மிகவும் அழகானவள், அமைதியானவள். அப்படியே அவளை வர்ணித்து கொண்டிருந்தான். அவர்கள் மகன் பேசுவதை ரசித்து கேட்டு கொண்டிருந்ததால் நேரம் போவதே தெரியாமல் இருந்தது. இறுதியாக அவள், நம்ம ஆஃபீஸில் தான் வேலை செய்கிறார் டாடி, யாருன்னு நீங்கள் கண்டுபிடிங்க பார்ப்போம் என்றான். கரெக்டாக சொல்லுங்க டாடி. அந்த பொண்ணு சேலை கட்டி வருமே, அந்த பொண்ணு பேர் கூட யாழினி. ஐ எம் கரெக்ட்? எஸ் டாடி. அப்பா நான் எப்படா என் மருமகளை பார்க்க? கூடிய விரைவில்மா. ஆனால் இன்னும் அவ விருப்பத்தை இன்னும் கூறவில்லை. நாளைக்கு தான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கா. மறுநாள் காலை வந்ததும் பிஏவிடம் கூறி யாழினியின் ஒர்க் பிளேஸை அவன் இருக்கும் அறைக்கு அருகில் அவன் பார்வைப்படும் இடத்தில் மாற்றினான். யாழினி ஆஃபீஸ்க்கு வந்ததும் பிஏ அங்கே வந்து, மேடம், உங்கள் பிளேஸ் சார் ரூம் கிட்ட உள்ள ரூமில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க மேடம், ஏதோ புது ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குதாம் சார் சொன்னாங்க என்று கூறிவிட்டு சென்று விட்டார். யாழினி இருக்கும் அறைக்கு இன்டர்காமில் ஃபோன் வந்தது. ஹலோ, குட் மார்னிங் யாழினி என்று ராகவின் குரல் கேட்டது முதலில் பயந்து போனாள். ப்ளீஸ் கம் டு மை கேபின் என்று கூறிவிட்டு ஃபோனை கட் செய்தான். உடனே யாழினி அவன் கேபினுக்கு சென்று, மே கமின் சார் என்று கூற, வாங்க மேடம் என்று கூறியவன் அவன் அழகில் மயங்கி அவளை சில நிமிடம் அவன் பார்வையிலேயே அவளை கிரங்கடித்தான். ரொம்ப தேங்க்ஸ் என்று அவளை பார்த்து கூறினான். எதற்கு சாரி என்று கேட்டாள். இன்று சாரி கட்டிட்டு வந்ததற்காக அப்படின்னு. ஏதோ ப்ராஜெக்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்களா சார்? என்ன ப்ராஜெக்ட் சார்? கம்ஷீட், முக்கியமான ப்ராஜெக்ட். நாளைக்கு நாம் அந்த ப்ராஜெக்ட் சைன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நாம் இன்னைக்கு ஈவினிங் காஃபி ஷாப்புக்கு போகிறோம். ஓகே, ஈவினிங் சீக்கிரம் கிளம்பி வந்துரு, 5 மணிக்கு. அவளை அடுத்த வார்த்தை பேச விடலை. நவ் யூ கேன் கோ என்று அடுத்த கால் பேச ஆரம்பித்து விட்டான். அவளால் வேற எதுவும் பேச முடியாமல் அங்கிருந்து கிளம்பி விட்டாள். அவனின் ரூமில் இருந்து அவளை பார்த்து ரசித்து கொண்டே இருந்தான். அவன் பார்வையால் அவளால் வேலை செய்யவே முடியவில்லை. ஒரு கட்டத்தில் நேராக அவன் அறைக்கு சென்று, சார் இப்படி பார்த்தீங்கன்னா என்னால் வேலை செய்ய முடியவில்லை என்று கூறுவதற்குள் அவள் அருகில் நெருக்கமாக அவன் மூச்சு படும் தூரத்தில் வந்து நின்றான். அதற்கு அதுவே பரவாயில்லை என்று கூறிவிட்டு சென்று விட்டாள். அவள் செல்வதை பார்த்து ரசித்து சிரித்து கொண்டான் ராகவ். யாழினி, வேற எதுவும் டவுட் இருக்கா? நத்திங், ஈவினிங் பார்ப்போம், மறந்து விடாதே அப்படி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் அடுத்த இதில் நெக்ஸ்ட் பார்ட்டாக நான் உங்களுக்கு போடுறேன். கண்டிப்பாக எனக்கு